ராஜா இந்த படத்தில் அஜித்தும் ஜோதிகாவும் ஹீரோ ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. நம்ம அஜித் நிறையா கவிதைகள் புக்கெல்லாம் எழுதியிருப்பார். அதை நம்ம ஜோதிகா நிறையா புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அதனால் இவர் யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் அவர் மேலே ஒரு நிறைய மதிப்பும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும். ரொம்ப பிரியமும் இருக்கும். அவர் எந்த காலேஜுக்கு வந்தாலும் ஜோதிகா போய் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும். ஜோதிகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் அஜித் எங்கே இருக்கார் என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலையும் தன்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பா. அதனால் நீ தான் அவரை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுருப்பா. அவர் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவர் வாடகைக்கே இருப்பார். அவளும் தன் ஃப்ரெண்டுக்காக நிறைய முயற்சி பண்ணுவாள். ஆனால் நம்ம அஜித்துக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் தயிர் சாதம் அவள் பேர் பிரியங்கா தான். அவளை தான் ரொம்ப பிடிக்கும். இதை இவ என்ன செய்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பா. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த உண்மை வெளியில் தெரியாது. அஜித் இந்த பொண்ணை தான் ரொம்ப விரும்புவார். ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணை காரில் கடத்திட்டு போயிடுவான். அதை அஜித் பின்தொடர்ந்து பார்த்துருவான். அதோட கார்லேருந்து அவளை தள்ளி விட்டு இவ செத்து போயிடுவான் அங்கேயே. அந்த வெறுக்தியில் இவர் சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவார் தன்னுடைய அப்பா அம்மா கூடயே. ஆனால் ஜோதிகா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியலை. இவர் எப்படி போனார் என்னன்னு தெரியல. பிரியங்கா இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா பணக்காரர் இல்லை. அவர் பெரிய ஒரு பணக்கார பையலை கல்யாணம் முடிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருப்பார். அதனால் என்ன செய்யும் ஜோதிகா அஜித் எங்கே இருக்காரோ அந்த இடத்த தேடி போகணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துடுவா. வீட்டை விட்டு ஓடி அஜித்தோடைய ஊர்லேயே ஒரு இடத்துல அஜித் தான் தங்கவே வச்சுருப்பார். கேட்டால் அவள் ஒரு சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்லியிருப்பாள். இந்த மாதிரி அப்படின்னு அஜித்தே நம்ப வச்சுருப்பா. அதோட அஜித் வீட்டிலே இருந்துக்கிட்டு அஜித்தோடைய அப்பா அம்மாவோடைய நல்லா க்ளோஸாக இருந்துக்கிட்டு இவரை நான் தான் விரும்புகிறேன், அவர் என்னை விரும்புகிறாரு, ஆனால் வெளியில் சொல்லலை, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லவும் அஜித்தோடைய அப்பா அம்மாவுக்குலாம் ஓகேவாயிரும். ஆனால் அஜித் கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாட்டார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜோதிகாவுடைய அப்பா ஜோதிகாவை தேடி வந்துடுவாங்க. அவளை அழைச்சிட்டு போகிறதுக்காக வருவாங்க. இந்த அஜித்தும் ஒன்றும் சொல்ல மாட்டான். உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்ட்டாக தான் இருப்பான். அப்போ அந்த ட்ரெயினில் வரும்போது இந்த ஜோதிகாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை தன்னுடைய பிரியங்காவை அவன் தான் காரில் தள்ளி கொண்டிருப்பான். அதோடு அந்த பிரியங்காவை நான் இழந்துட்டேன், இந்த பிரியங்காவை நான் இழக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓடின ட்ரெயின்லேருந்து அவனை அடித்து போட்டுட்டு பிரியங்காவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பிரியங்கானா நம்ம ஜோதிகாவை. அதுக்கப்புறம் இந்த படம் 2 பேருக்கும் பிடிக்கும். ஆனால் வெளியே காட்டிக்கிற இதுதான் இந்த ராஜா திரைப்படத்தோடைய சுருக்கமான கதை விளக்கம்.